நவ கிரகங்களில் ராகு கேதுவே நமது பூர்வ ஜென்ம கர்மாவை குறிக்கக்கூடிய கிரகங்களாகும். இவங்க 12 பாவங்களில் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கின்றார்களோ அந்த பாவகத்தின் வழியாகவே நமது பூர்வ ஜென்ம கர்மாவை, பூர்வ ஜென்ம வினையை செயல்படுத்துவார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் இருக்கும் பொழுது சங்ககால சர்ப்பயோகம் எனும் தோஷம் செயல்படுத்துவார்கள். யாருக்கெல்லாம் இந்த தோஷம் செயல்படும் பார்த்தீங்கன்னா, ஒருவரை ஆதரவில்லாமல் நிர்கதியாய் நிற்க வைத்து, அனாதையாய் நிற்க வைத்து, தனிமரமாய் நிற்க வைத்து தவிக்க விடுபவர்களுக்கு இந்த தோஷம் ஏற்படும். தந்தை மகனை பிரிவிற்கு, தந்தை மகனுக்கும் பிரிவிற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தோஷம் ஏற்படும். குரு துரோகம் செய்தவர்கள் அல்லது ஒருவரின் மேல் படிப்பை தடை செய்தவர்கள், கெடுத்தவர்களுக்கு இந்த தோஷம் ஏற்படும். சகோதரருக்குள்ள ஒருவருக்கொருவர் துரோகம் செய்தவர்களுக்கு அல்லது தந்தையின் இறுதி காலத்தில் அவரை அனாதையாய் நிறுத்தியவர்கள், தந்தையின் இறுதி கால சடங்குகளை செய்யாதவர்களுக்கு இந்த தோஷங்கள் செயல்பட்டு ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் தனது பூர்வ ஜென்ம கர்மாவை செயல்படுத்துவார்கள். அது சங்கக கால சர்ப்பயோகம் என செயல்படும். இதனுடைய பலன்கள் எவ்வாறு ஜாதகருக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஜாதகருக்கு எந்த விதமான மந்திரங்கள் சொன்னாலும் பலிக்காது, யாகங்கள் செய்தாலும் ஜாதகருக்கு பலிக்காது. மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும், ஏதாவது நோய் ஏற்பட்டு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் ஜாதகருக்கு நோய் தீராது. வேறு மருந்துன்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த மருந்து சாப்பிட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்ததுன்னு பார்த்தா டக்குன்னு அந்த மருந்து செயல்படாமல் போகும், வேற ஒரு மருந்தை தேடி போகக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகருக்கு ஏற்படும். கற்ற கல்விக்கு தக்க பணி இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். படித்த படிப்பிற்கு சம்பந்தமில்லாத வேலைகளை பார்க்க வைக்கும். தான் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வேலைக்கான மரியாதையை ஜாதகரால் பெற முடியாது. பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் அவர் யாரும் அந்த போஸ்ட்டிற்கு உண்டான மரியாதையை தரமாட்டார்கள். மதிக்காமல் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். பெரிய பதவி, பெரிய போஸ்ட், பட்டம் பதவியில் இருந்தாலும் கூட அங்கீகாரம் இருக்காது. அவ்வாறு அங்கீகாரம் இருந்தாலும் கூட ஜாதகரின் வளர்ச்சிக்கோ அல்லது ஜாதகரின் குடும்ப வளர்ச்சிக்கோ அது பலனளிக்காமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும்.